vision. Hi, welcome back to Trendy Shows. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? சரி நீங்களே நிறைய உங்களோட கமெண்ட்ஸ்க்காக உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இந்த டாபிக் பற்றி ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய டாபிக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அண்ட் ரொம்ப நன்றி. அண்ட் நீங்களும் எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட இந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்கன்றது ரொம்ப தெரிய வருது. உங்களோட கமெண்ட்ஸ் மூலியமாக எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்ன கொண்டு வரலான்றது யோசிக்க வேண்டியது நம்மளுக்கு நிறைய ஹோம்ஒர்க்ஸும் அதிகமாகிடுச்சு. சரி சிஸ்டர், எவ்ரி டைம் நான் உங்களை கூப்பிட்ட உடனே நீங்கள் ஷூட்டிங்க்கு வந்துடுறீங்க ரெடியாக அண்ட் மேபி நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, பட் ஸ்டில் இதுக்காக டைம் எடுத்து வரீங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ். My pleasure, sister. Thank you for inviting me. அப்புறம் எப்படி இருக்கு உங்களோட மினிஸ்ட்ரி அண்ட் இந்த ப்ரோக்ராம் பற்றி என்ன கமெண்ட்ஸ் கிடைக்குது நீங்கள் போகிற இடத்துல? இந்த ப்ரோக்ராமை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒருவேளை நம்மளுக்கு கால் பண்ணி சொல்கிறது இல்லை, ஆனால் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வெளியில் போகும்போது சொல்கிறாங்க, சிஸ்டர் நான் உங்களை பார்த்தேன். அம்மா என் பிள்ளைங்க கிட்ட சொல்கிறாங்க மாதிரி வி saw your mother அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சர்ச்சில் போனால் நிறைய மெம்பர்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை பார்த்தோம் இந்த ஷோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி நைஸ், வெரி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே சிஸ்டர், இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஓகே இன்னைக்கு எப்படி என்னன்னா கிறிஸ்டியன் லைஃப் எல்லாமே போராட்டம் தான். போராட்டம் எப்படி இருக்குன்னா எல்லா லைஃப்லயும் போராட்டம் இருக்கு, அது கிறிஸ்டியன்ல அதிகமாவே இருக்கு. அப்படி நிறைய கமெண்ட்ஸ் இப்போ ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் இந்த கிறிஸ்துவை ஏத்துக்கின உடனே எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. அதாவது கரெக்டு தான். கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து ஏன் ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தெரியுதுன்னா, ஒரு சாதாரண விஷயம் கூட மலை போல் ஆயிடுது. பிகாஸ் சாத்தான அவனுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறான். அந்த ஆசீர்வாதம் அவன் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவன் ஃபைட் பண்ணுறான். அது என்ன ஆயிடுது சிஸ்டர், அவங்க அது வரைக்கும் அவங்க கத்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவங்க தேர் வித் சேட்டன் தானே, இருட்டோடு இருக்கும்போது அவன் அவங்கள ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. அதனால் அவங்களோட போராட வேண்டிய அவசியம் ஏன்னா அவங்களோட ஆளாக இருக்கிறான். அதே மாதிரி அவங்க நிறைய எல்லாமே கொடுத்துட்றான், வேர்ல்ட்லி லைஃப்க்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து விடுறான். ஆமாம், பட் கிறிஸ்து லைஃப்குள்ள என்ட்ரான உடனே ஒரு அவனுக்கு பிடிக்க மாட்டேன். கரெக்ட், அவன் போராடுறான், அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கூடாதுன்னு சொல்லி போராடுறான். ஸ்பிரிச்சுவல் லைஃப் கரெக்ட், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் கிடைக்க கூடாதுன்ட்டு பயப்படுறான். அவனுக்கு பயமே அதுதான், எங்க இந்த ஆத்மாவை நான் எழுந்து போயிடுவேணும்னு சொல்லிட்டு சாத்தானுக்கு அந்த பயத்து நிமித்தமா நம்மளுடைய சின்ன சின்ன ஒரு காரியங்களை கூட மலை போல நம்மளுக்கு ஆறு காரியம் வந்து இஸ் ஃபைட்டிங் ஸோ ஹார்ட். அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் தான், சின்ன காரியங்கள் இது ஈஸியாக அப்படி தாண்டி போயிடலாம், பட் அதுவே பெருசாக இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. ஆமா, இதை வந்து நம்ம இதுக்கு முன்னால வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டு போவோம். கரெக்ட், பட் அந்த நேரத்தில் அது வந்து பெருசாக தெரியும், பயங்கர பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன் அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம கிறிஸ்தவ லைஃப்ல? அது ஏன்னா சிஸ்டர், நம்ம பைபிள் வசனத்தில் எபேசியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போராட்டம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற சதையோடும் ரத்தத்தோடும் கிடையாது. இட் இஸ் வித் த பிரின்சிபாலிட்டிஸ், வித் த பவர்ஸ். அப்போது வந்து துறைத்தனங்களோடும் முறைகேடுகளோடும் எல்லா விதமான சகல இருளின் சக்திகளோடு தான் நம்மளோட போராட்டம். அதனால தான் நம்மளுக்கு எல்லாமே பெருசாக, ஏன்னா we are not fighting with normal people. இப்போ அப்பாவும் பையனும் சண்டை போடுறாங்க, அம்மாவும் பையனும் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க, பேசி சமாதானப்படுத்திக்கலாம். ஆனால் இது அப்படிப்பட்ட சண்டை கிடையாது. இது வந்து கண்ணிலேயே பார்க்க மாட்டாங்க. ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சிஸ்டர் நான் படுத்துட்டு இருக்கும்போது என் காலில் வந்து ஆணி அடிக்கிறாங்க, நான் அதை உணர்றேன், என் காலில் ஆணி அடிக்கிறது நான் உணர்றேன், என்னால் அதுக்கப்புறம் எழுந்து நடக்க முடியல. ஸோ இது எப்படி சொல்கிறது, இது யார் கூட போய் இந்த லேடி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னா இதுதான். அப்போது சாத்தா அவனுடைய ஏஜென்ட்ஸ், அவனுடைய ஆட்களை தூண்டி விடுறான். இப்போ நம்ம கூட பாருங்கள், நம்ம நல்லா அழகாக இருக்கிறோம், நல்லா சர்ச்சுக்கு போகிறோம் வரோம், நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஒரு செட்டில்டு லைஃப். ஆனால் மற்றவங்க, அதாவது கிறிஸ்து அல்லாதவங்களுக்கு நம்மளை பார்த்தாலே ஒரு எரிச்சல். ஆமாம், எப்படி இவங்களோட சந்தோஷமாக இருக்கிறாங்க, எப்படி இவங்களோ ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு பேக் பெயின் இருக்குது, சுகர் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, இவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க? எப்போவுமே யாருதான் இவங்களுக்கும் இருக்குது, ஆனால் அது வெளியில் காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்களே, எப்படி இந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு எரிச்சலின் கண்கள் நம்ம மேலே வந்துடுது, நம்ம பிள்ளைகள் மேலேயும் வந்துடுது. அப்போது அது எல்லாத்தையும் எப்படி நம்ம முறியடிக்கிறது? ஹவு டு வி கெட் அக்ராஸ் தட்? அதற்கான பதில் தான் வேதத்தில் இருக்குது.
எவ்வளோ இப்போ வந்து வீட்டுக்கு வீடு சூனியங்கள் அதிகமாகிடுச்சு சிஸ்டர். witchcraft. அதே மாதிரி நிறைய என்னோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு தனியாக இருக்கும்போது ஏதோ ஒரு கருப்பு உருவம் வருது, யாரோ வந்து ஏதோ காதில் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு, பின்னால் வந்து பேசுகிறாங்க, அண்ட் கை எனக்கு அறியாமல் என் கை போய் அந்த வேலையை செய்யுது, எனக்கு தெரியும் அது தப்புன்னு சொல்லிட்டு அந்த வேலையை அது பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கே அவங்க பயந்துடுறாங்க. நிச்சயமா. அண்ட் பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா we have got the spirit to bind it. கரெக்ட். அந்த அத்தாரிட்டி and பவர் கொடுத்திருக்காரு. அத்தாரிட்டி நமக்கு கொடுத்திருக்காங்க. இவ்ளோ வார்ஃபேர் இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு பதில் கொடுத்திருக்காரு. நிச்சயமா பதில் இருக்கு. நம்ம உடனே நம்ம வந்து அந்த வேதத்தின் அடிப்படையில் நம்ம நடக்கணும். அப்போ அந்த விடுதலை நிச்சயமா நம்மளுக்கு வருது. இப்போ அதாவது நம்ம சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட், ரத்தத்தோட சதையோட உயிரோட இருக்க மனிதர்களோடு இருந்தால் பரவாயில்லையே. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆவிகள் நடமாடுது, அண்ட் சத்தம் கேட்குது. பிசினஸ் திடீர்னு நல்லா போயிட்டு இருக்க பிசினஸ் லாஸ் அதை சொல்லுங்க. கரெக்ட். லாஸ்னா எப்படின்னா அந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாங்க. ஆமா, எல்லா இடத்துல இருந்து வர வேண்டிய பணங்கள் எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். கரெக்ட். ஸோ அது எப்படி நடக்குது யாருக்குமே புரியாது. பட் இது எல்லாமே வந்து ஒரு விச் கிராஃப்ட். நம்மளுக்கு நம்மளை பார்த்து ஜெல்லஸாக இருக்க மாதிரி பண்ணுற ஒரு விச் கிராஃப்ட், மந்திரம் பண்ணுறது, இன்னும் அவங்க வந்து அவங்க மேலே இருக்க ஜெல்லஸ்னால பண்ணுறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ ஃபோன் கால்ஸ் எடுத்தாவே நிறைய இந்த ஃபோன்ஸ் தான். இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் தான் சிஸ்டர். ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சொன்னாங்க ஏதோ அவங்க ஒரு வாடகை வீட்டில் இருந்தாங்களாம். வாடகை வீட்டில் இருக்கும்போது இவங்களோட அந்த சின்ன பையன் நல்லா படிப்பானா, அந்த கீழ் வீட்டுக்கு அதே ஓனர் வீட்டோட பையன் வந்து சரியாக படிக்க மாட்டானா சிஸ்டர், சரியாக படிக்க மாட்டான், வால் அப்படி இப்படின்னா அது சின்ன குழந்தைங்களோட ஒரு கம்பேரிசன், ஒரு பொறாமை. இந்த குழந்தைய பார்த்து இப்படி இருக்குது, என்ன எப்படி நீங்கள் வளர்க்குறீங்க, எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா, இந்த மாதிரி தான். அப்போது வந்துட்டு திடீர்னு பார்த்தா அந்த பையனோட ஒரு ரூமில் ஒரு பொம்மை வந்து உட்காந்துருந்துச்சான். இவங்க பார்த்து என்ன அதுவும் விகாரமான ஒரு அசிங்கமான இந்த சைஸ் பொம்மை. உடனே இவங்க அதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொம்மையை தூக்கி போட்டுட்ருக்காங்க ஸ்ட்ரீட்டில். போட்டுட்டு வந்து பார்த்தா 2 நிமிஷத்தை உட்காந்துருந்தான் சிஸ்டர் வீட்டுக்குள்ளே. நினச்சி இது உண்மையாலுமே நடக்குதா இல்லைன்னா சும்மா கதை சொல்கிறாங்களா, ஏதாவது ஆனிமேஷன் மூவி பார்த்த மாதிரி. ஆனால் உண்மையாலுமே ஐயோ இந்த பிசாசு திருப்பி இங்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்க எப்படி வந்துச்சுன்னே தெரியல, யார் கூட வச்சாங்கன்னா தெரியல, தூக்கி எங்கேயோ போய் போட்டாங்களா. மறுபடியும் வீட்டுக்குள்ளே அந்த குழந்தையோட சேஷ்டைகள் எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. இருட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அப்புறம் இந்த பொம்மை எங்கே போட்டாலும் அதனால் என்ன பண்ணாங்களா, தூக்கி பெட்ரோல் போட்டு கொளுத்திட்டாங்களா சிஸ்டர். கொளுத்துட்டு வந்துட்டு பார்க்குறாங்களா அது வீட்டுக்குள்ளே இருக்கான். ஸோ அந்த மாதிரியான போராட்டங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளோட ஸ்ட்ரென்த்தில் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதாவது ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க கனவுல வந்து ஒரு மந்திரவாதி வந்தானா, வந்துட்டு அவங்க ஃபோட்டோ காமிச்சானா, இங்கே பாரு உன் ஃபோட்டோ கொடுத்துட்டு போயிருக்காங்க, இங்கே பாரு எனக்கு கையில் 10,000 ரூபாய் இருக்குது, உனக்கு சூனியம் பண்ண சொல்லி அந்த அம்மா கொடுத்துருக்குது, நீ எனக்கு 2,000 ரூபாய் கொடு, நான் உனக்கு சூனியம் பண்ண விட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த மந்திரவாதி வந்து சொன்னா நான் கனவுல. இட் வாஸ் லைக் ரியல் 1-to-1 டாக் மாதிரி. அப்போது இவங்க என்ன இவங்க அந்த கனவை பார்த்துட்டு அவங்க ப்ரே பண்ணிட்டு காலை எழுதிச்சு சொன்னாங்க, நான் எதுக்கு மந்திரவாதிக்கிட்ட போய் 2,000 ரூபாய் கொடுக்கணும், நான் அந்த 2,000 ரூபாய் காணிக்கப்பட்டியில் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. But God gave the deliverance. Now the fight is the Lord's. அப்போ நம்ம இந்த மாதிரி பிரின்சிபாலிட்டிஸ் பவர்ஸோட நம்மளால எப்படி சண்டை போட முடியும் சிஸ்டர்? அண்ட் நீங்க சொன்னீங்க லாஸ். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இல்னஸ். கரெக்ட். அது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா டாக்டர்ஸ் வந்துட்டு இம்மீடியட்டாக இப்போ ஒரு சின்ன ஃபீவராக வரும், டாக்டர் டெஸ்ட் எடுப்பாங்க, அதில் ஒன்றும் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மல். பட் இவங்களுக்கு ஃபீவர் வந்து ஹை டெம்பரேச்சரில் போயிட்டே இருக்கும், வாமிட்டிங், லூஸ் மோஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். டாக்டர் இன்னொரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க, கல்ச்சர் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் என்ன நடக்குதுன்னு டாக்டருக்கு சுத்தமாக புரியாது. ஆமாம், நிச்சயமா நிச்சயமா. வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம், என்ன மெடிசன் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ட். இது எல்லாமே என்னன்னா சாத்தான். நிச்சயமா சாத்தானுடைய போராட்டம் சிஸ்டர். அந்த சிச்சுவேஷன்ல யூஷுவலி பீப்புள் வில் டாக்டர்ஸ் இன்னும் இந்த டாக்டர் சரியில்லை, இன்னொரு டாக்டர் அப்படிதான் தேடிப்பாங்க. அதுக்குள்ள அந்த மனுஷன் பாதி ஆயிடுவாங்க. உண்மையா அப்படியே உருக்கிடுவாங்க. கரெக்ட். அண்ட் தேர் வாஸ் ஒன் சிச்சுவேஷன், ஒரு லேடி வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை,
ஸோ ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காரு, ஒய்ஃப் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கூட இருக்கக்கூடாது, ஏன்னா அவன் மெயின்டெனன்ஸ் கேட்டான்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் போய் மந்திரம் பண்ணியிருக்கிறாங்க. அப்பா. ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னா, எவ்ரிவேர் த பைண்டட், நெக், ஷோல்டர், கை கிட்ட, தொண்டை கிட்ட என்னன்னா டிராகன் மாதிரி, வாய் திறந்தோன்னா நெருப்பு மாதிரி வரலாம். ஸோ அவனால சத்தம் போட முடியாது, ஒன்றும் பேச முடியாது, போனா பேச முடியாது. அந்த நேரத்துல டோட்டலா பைண்டட். அந்த அவங்க லாயர் சொல்லும் போது அப்படியே கேட்டுட்டே இருப்பாங்க, ஒன்றும் பேச முடியாதான். வாயை திறந்து பேசணும்னு நினைப்பாங்க, முடியாதாமா. கை வலி, கால் வலி, ஒரு இடத்துல கட்டுக்கிறது. மை காட். அந்த மாதிரி அவ்வளோ மந்திரவாதி, கேரளா மந்திரவாதி, இந்த மாதிரி நம்போதிரிஸ், இவங்க எல்லாரையும் வச்சு அவ்வளோ மந்திரங்கள் பண்ணியிருக்கிறது. லாஸ்ட்டாக ஒரு மந்திரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தேங்காவை எடுத்து மந்திரம் பண்ணி அது ஒரு பீச் நடுவில் போட்டிருக்காங்க, எடுக்கவே முடியாத அளவுக்கு. Oh my God. அது அந்த எப்படி அந்த தேங்காய் கெட்டு போய் அது எப்படி அழியுதோ அந்த மாதிரி அவங்க அழியணும். மை காட். பா, எவ்வளோ ஒரு மோசமான எண்ணம். அந்த பொண்ணு she is only 34 years. How sad. அவனுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது? எவ்வளோ ஒரு மோசமான. She came for prayer. She got all the things. Deliverance கிடைச்சு. Amen. அப்போ she told all these things. அவ அந்த சாத்தான் ஒரு வாட்டி ஓட்டும் போது அவ எக்ஸ்பிளைன் பண்றான், எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த மந்திரவாதி எனக்கு பண்ண வச்சது, இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க, எங்க ஹஸ்பண்டும் அவங்க அம்மாவும் போய் பண்ணாங்க, இப்படின்ற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெயின் இருந்துச்சுன்னே சொல்ல முடியாது. எவ்வளோ இடத்துல ஷோல்டர், பேக் பெயின், தலைவலி வருமா அப்படியே இடிச்சுக்குவாங்க. எவ்வளோ பயங்கரம். அந்த தேங்காய் நினைச்சோன்னா கோகனட்ல அந்த எப்படி அந்த கருப்பாய் அழுகிய போயிட போதும் அந்த மாதிரி ஆகணுமா உடம்பு. எல்லா ரிப்போர்ட்ஸுமே நார்மல், எவ்ரிதிங் இஸ் நார்மல், பிபி எல்லாமே நார்மல், எல்லா ரிப்போர்ட்ஸ் எடுத்தால் நார்மல். பட் என்ன ப்ராப்ளம்னு டாக்டருக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபேமிலியில் இருக்கிறவங்களே பண்ணலாம். உண்மையா சிஸ்டர், அங்கே என்னோட அங்கிள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தாரா, போனால் 2 படம் மாட்டி வச்சுருக்குது. அதில் என்னன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு அந்த அந்த அங்கிளுக்கு வந்துட்டு 3 பையன்க. ஸோ ஃபஸ்ட்டு பையன் அங்கிள் வந்து ரொம்ப சிக்காயிட்டு டெத் பெட்டில் இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பையன் இறந்துட்டான், 2வது பையன் இறந்துட்டான், 3வது பையன் இருக்கிறான். அவன் வந்து அப்படியே நொண்டி மாதிரி நடந்துட்டுருக்குறான், சரியாக படிக்க முடியல, எங்கேயோ வேலைக்கு போக முடியல. அந்த மாதிரி இந்த அங்கிள் இப்போவா அப்போவான்னு சொல்லிட்டு அவர் டெத் பெட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் போய் ப்ரேயர் பார்த்தா அவங்களோட சொந்த மருமக அவங்களுக்கு அந்த சொத்து மொத்தமாக அவங்களுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு she kept witchcraft for her own husband and he passed away. அந்த இன்னொரு பிரதர் இன் லாக்கு வச்சு he passed away. மாமனாருக்கு வச்சு அவர் அப்படி ஆயிட்டாரு. அந்த கடைசியாக இருக்கிற அந்த பையனுக்கு வச்சு அவன் வந்து நடக்க முடியாமல் நோண்டி மாதிரி ஆயிட்டான். ஆஃப்டர் ஆல் அந்த சொத்து, அந்த மணி, அந்த பில்டிங்குக்கு அவள் எதுவுமே யோசிக்கல. அந்த கல்லான ஒரு இருதயம் மாதிரி ஆயிடுது. என்ன யூஸ்? ஆனால் பாருங்க சிஸ்டர், இதுலேருந்து எப்படி நம்ம கிறிஸ்தவங்களுக்கு விடுதலை? இந்த மாதிரி போராட்டம் நம்மளுக்கும் இருக்குதே. டே டு டே லைஃப்பில் we see. ஆமாம், நம்ம நிறைய பேர் வந்து ஃபோன் கால் பண்ணி அழறாங்களே. அண்ட் எப்போவுமே இது அந்த விச்கிராஃப்ட்ல நம்ம ஓட்டின உடனே we can see, நம்ம பார்க்கலாம் அவங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு அறியாமல் அவங்க பேசுவாங்க. கரெக்ட். that will speak, the spirit will speak, the evil spirit. அந்த evil spirit பேசும்போது இந்த இடத்துல இவங்க இப்படி பண்ணாங்க, நமக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது, but that will say. Correct. But in the name of Jesus, if we bind it, அது விட்டுட்டு ஓடிடும். Correct. Only with him. Only God can save. இன்றைக்கு கூட இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கொண்ட நேயர்கள், நீங்கள் ஒருவேளை எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கலாம், இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது, நான் எப்படி இதுலேருந்து மீண்டு வருவேன் நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நானும் பார்க்குறேன். ஆவி போகிறது நிறைய பேர் சொல்கிறாங்க சிஸ்டர், என் பிள்ளைங்க நல்லா இருந்தாங்க, திடீர்னு இப்படி அடகாப்படாரி ஆகிட்டாங்க. காலேஜ் ட்ரக்ஸ், ட்ராப் அவுட்ஸ், ஸ்கூலுக்கு போகாமல் ட்ராப் அவுட்ஸ்.
அதிசயமாக இருக்குது. இந்த காலத்தில் ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் எஜுகேஷன் கொடுக்க முடியல, ஸ்கூல்ஸ் கம்மி. இப்போ அவ்வளோ தெருக்கு ஸ்கூல்ஸு, ஆனால் பிள்ளைங்க படிக்காமல் ஃபெயில் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க. பேரண்ட்ஸு அவங்க கொண்டு வந்து எனக்கு ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு அதிசயமாக இருக்குது இந்த சின்ன வயசில் ட்ராப் அவுட் ஃப்ரம் ஸ்கூலுன்னு பார்க்குறதுக்கு. நிறைய ட்ராப் அவுட்ஸ், நிறைய டிவோர்ஸஸ். எவ்வளோ நல்லா இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு போய் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க பிரச்சனை. அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் ஒரு கிறிஸ்டியனுக்கு வர சின்ன ஜுரமாக இருந்தால் கூட we have to start praying. ஆமாம், அதாவது எவ்ரிதிங் இஸ் ஃப்ரம் த டெவில். நம்மளை தாக்குறதுக்கு, நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை தாக்குறதுக்கு, நம்மளை இன்னுமா கத்தரை விட்டு தூர பிரிக்கிறதுக்காக கொண்டு வர காரியங்கள் தான் இது. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டோம்னா கிறிஸ்டியன்ஸ்க்குனாவே ஏன் பிரச்சனை? ஈவன் ஜீசஸ் அதை அனுபவிச்சார், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சார். அண்ட் சேட்டன் வந்து அதுவும் டெம்ப்ட் பண்ணிச்சு ஜீசஸையும். ஆமாம், ஸோ இதே மாதிரி நம்மளும் டெம்ப்ட் பண்ணோம் டு டூ த திங்ஸ். தப்பான இது அந்த நேரத்தில் நம்ம எப்போ தப்பு பண்ணுறோனோ சேட்டன் இமிடியட்லி will attack you. Definitely. It will attack only when we do wrong. When we sin. அது பாவம் செய்யற வரைக்கும் அவன் காத்துட்டே இருப்பான். ஆமா, இப்போ நம்ம கடவுளுக்குள்ள இருந்தாலும் ஃபைன், அது வராது, கிட்டேயே வராது. அதாவது சர்ச்லேருந்து நம்ம வரோம். ஆமா, அந்த வார்த்தையை பெற்ற, ஆவிக்குரிய வார்த்தை பெற்ற அந்த வசனத்தை பெற்று நம்ம பரிசுத்தமா வீட்டுக்கு வரோம். அது வெயிட் பண்ணும் நாய் மாதிரி. அந்த ஹார்மர் நம்ம மாட்டிக்கு நம்ம உடனே நம்ம கிட்டே வராது, பயப்படும் வராது. ஆனா நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும். கரெக்ட். எப்போ நம்ம அதை விட்டு நம்ம வெளியே ஏதாவது ஒரு பெரிய தப்புக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம், அந்த பிரச்சனைக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அந்த தப்புல மாட்டின உடனே டக்குன்னு அட்டாக் ஆகும். ஆமா, கரெக்ட். இன்னொரு சுச்சுவேஷன்ல கூட ஒரு பேயை ஓட்டின ஒரு ஆள் மேல இருந்துச்சு. அவங்க பேயை ஓட்டி முடிச்சு அவங்ககிட்ட ஒரு ப்ரேயர் ஆயில் கொடுத்துட்டு, ஹி இஸ் நாட் ஃப்ரம் கிறிஸ்டியன், ஒரு முஸ்லீம் அவர். ஸோ அவர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ப்ரேயர் ஆயில் கொடுத்துட்டு, இதை நீ டெய்லி அப்ளை பண்ணி பிளட் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு நீ அப்ளை பண்ணணும், விக்டரி இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் டெய்லி சொல்லு, இதை போட்டுட்டு தான் நீ வெளியே போகணும். அவர் என்ன பண்ணாரு, ஒரு 15 days போட்டிருக்கிறாரு. ஒரு நாள் என்ன பண்ணாரோ மறந்துட்டு போயிட்டாராம். அங்கே போனோன்னா அங்கே யாரோ ஒருத்தர் சண்டை போட்டிருக்காங்க. இவனும் கூட போய் இவனும் ஒரு தப்பான வார்த்தைகள் எல்லாம் பேசி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த ஸ்பிரிட் அங்கே வெளியே இருந்துச்சுல்ல, அது வந்துட்டு பாம்போட ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் மறுபடியும் அட்டாக் ஆயிடுச்சு. அவங்க மறுபடியும் கூட்டிட்டு வராங்க. இவங்கதான் ஓட்டியாச்சு, மறுபடியும் ஏன் வராதுன்னா அப்போ அது சொல்லுது, நீ அன்னைக்கு வைக்காம போயிட்டல, அதனால நான் காத்துட்டே இருந்தேன். நான் 15 days உன் டோர்கிட்டே நின்று இருந்தேன். Oh my God. நீ எப்படா நீ வருவேன்னு சொல்லிட்டு, அதுவும் நீ எப்போ நீ தப்பான வார்த்தைகளை பேசுனியோ, கெட்ட வார்த்தைகளை பேச தொடங்கியோ அந்த சண்டையில, அப்பதான் நான் உன்னை அட்டாக் பண்ணேன். எப்படி ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நிச்சயமா வெயிட் பண்ணும். அந்த பாம்பு வந்துட்டு அவ்வளோ ஈகரா அது அந்த டோர்கிட்டே வெயிட் பண்ணுதுன்னா, அப்ப நமக்காக எவ்வளோ கரெக்ட். அப்ப நம்ம எவ்வளவு ஜெபத்துல இருக்கணும் சிஸ்டர். நம்ம எப்போ தவறான வார்த்தைகளை பேசுறோமோ, நம்ம கோவப்படுறோமோ, கோவம்ல நம்ம அது எப்படி டெம்ப்ட் பண்ணோம்னா, ஓகே நீ இதை பேச என்ன ஆயிடும் அப்படின்னு பின்னாலே வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமா, இந்த வார்த்தையை சொல்லு, இந்த வார்த்தையை சொல்லு. ஆனா தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள் we have to pray for each and everything. நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். வார்த்தைகள் கரெக்டா இருக்கணும், ப்ரேயர் பண்ணணும். ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சிஸ்டர். ஏன்னா இது கடைசி காலம். காசு கொடுத்து ஏமாத்துறது ஒரு பணத்துக்காக. ஏன்னா ஒரு 10,000 ரூபாய் கீழே விழுந்துச்சா எல்லாருமே எடுத்துக்குவாங்க. ஆமா, யூசுவலி தட் ஹேப்பன்ஸ். பட் அந்த 10,000க்காக ஒருத்தர் தேடி போனவங்க, விட்டுட்டு போனவங்க எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்ட். அது ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அது ஒரு ஸ்லிப் இருந்தாலும் we can return it. பட் அந்த காசு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, அது எந்த சூழ்நிலையில வந்துச்சுன்னு தெரியாது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு பாவத்தின் பணம். நம்மளுக்கு இல்லாத பணம் வந்துட்டு பாவத்தினால வருது. உண்மையா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கடைசி காலமா இருக்கிறதுனால தேவையில்லாமல் நம்மளே போய் எதுலையும் மாட்டிக்க கூடாது. தேவையில்லாமல் ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி ரொம்ப குழைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து இன்னொருத்தருக்காக ஷூரிட்டி சைன் போட்டு கொடுக்குறது. ஆமாம், கரெக்ட்.
ஸோ அவங்களே ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி இவங்க வந்துட்டு அவங்களுக்காக மந்திரம் பண்றது. அது பயங்கரம் சிஸ்டர். அந்த மாதிரி நிறைய கால்ஸ் வருது மாட்டிக்கிட்டு திக்கு தேய முடியாம ரிட்டர்ன் கொடுக்கணும் பணம், அதுக்காக ஒரு மந்திரம். நிச்சயமா எல்லாத்துக்குமே எதுக்காக நீங்க சைன் பண்ணீங்க? ஆமா, why to do that? எல்லாத்துக்குமே இப்போ வந்து மந்திரம் வந்து ஒரு சாதாரண ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. இல்லை அது வந்து ஈஸியாக கிடைக்குது அங்கங்கே ரோடுக்கு. பிகாஸ் பிசாசோட இது வந்து அதிகமாகிடுச்சு. கரெக்ட். சேட்டனுக்கு நம்மளை இது பண்ணுறது வந்து சேட்டனும் அதிகமாகிடுச்சு. இப்போ கடைசி காலம் ஒன்றுனால அதுவும் தீவிரமாக வேலை பண்ண பயங்கரமாக வேலை பண்ண சிஸ்டர். அவரோட ஏஜென்ட்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க சுற்றி. தே வெயிட்டிங். நம்மளுக்கே தெரியாமல் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்ன நல்லா இருந்தேன், திடீர்னு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு பிஸ்னஸில். அது எப்படி அந்த மாதிரி லாஸ் வருது? சடன் லாஸ் இந்த பிஸ்னஸ். சடனாக நல்லா இருந்தவங்க சிக்காயிடுறாங்க. சொன்ன மாதிரி அவ்வளோ சிக்கு. கேன்சர் இப்போ வந்து ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு இல்லைங்களா சிஸ்டர்? அண்ட் தட் இஸ் ஆல்சோ பீரியட் ஆஃப் 6 months. கரெக்ட். உருக்கி போயிடுறாங்க. ஆமாம், கேன்சர் எவ்வளோ காமன் ஆகிடுச்சு. அந்த மாதிரி உபத்திரவத்தின் நேரத்திலும் அவரை நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். கரெக்ட். அந்த நேரத்தில் அவரை விட்டுட்டு போகக்கூடாது. முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுங்க. இது எதுக்காக வந்துச்சோ யூ டேக் கேர். கரெக்ட். அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் பணத்துக்காக காசு கொடுத்து சாவடிக்கிறது, ரத்த பலி, அவங்க எப்படியாவது மர்டர் பண்ணிடுங்க. ஆமாம், இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அவங்க எங்கே மிஸ் ஆகிறாங்கன்றது நிறைய மிஸ்ஸிங் கேசஸ். கரெக்ட். அவங்க எங்கே இருக்காங்கன்றதே தெரியாது, அடையாளமே தெரியல. எவ்வளோ பேர் மிஸ் ஆகிடுறாங்க சிஸ்டம். இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன். ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, என் பையன் எங்கே போனானே தெரியல. 24 வயசு, நிறைய பேர் 24 years, 24 வயசு பையன் எங்கே போனானே தெரியல. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு அந்த அம்மா நின்று அழுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 24 years ஏமா எதுக்கு போனான்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க, பட் அவங்களுக்கு எந்த ரிப்போர்ட்ஸும் வருது. ஆமாம். இது இன்னும் கொஞ்ச நாள், சில நாட்கள் ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க சண்டை போட்டு அவனை மர்டர் பண்ணி பற்ற வச்சு ஒரு பாடி கூட கிடைக்காத அளவுக்கு, ஒரு பீஸ் கூட கிடைக்காத அளவுக்கு பேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தூக்கி போய் தண்ணியிலும் போட்டுக்கிறாங்க. பட் இன் ஒன் சுச்சுவேஷன் அவனோட பர்ஸ் எங்கேயோ கிடைச்சி அப்புறம் கண்டுபிடிச்சோடனே ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்து கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த 6 months இவங்க தான் தேடி இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா போய் பேசி அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறது, நாங்கள் தான் அவங்க பிள்ளைங்கன்னு சொல்லி இருக்கிறது, அந்த மாதிரி நல்லவங்க மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பையனை சாவடிச்சது இவங்க. ஓ மை காட், என்ன கொடுமை. அப்போ அவங்க எப்படி இருக்கும், அவங்களோட எப்படி மர்டர் பண்ணியிருப்பாங்க. மர்டர் அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனம். அந்த நேரத்தில் அந்த வெறி வர்றது வந்துட்டு பிசாசோட சைடு. நிச்சயமா ஒன்லி சேட்டன். ஆப்சல்யூட். நான் இது கூட நினைப்பேன் சிஸ்டர். அந்த டெல்லியில் அந்த நிர்பயான்னு சொல்லிட்டு ஒரு ரேப் கேஸ், ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருந்த ஒரு பெண்ணை அந்த பஸ்ஸில் வந்து அத்தனை பேரும் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மைனரும் இருக்கிறான். மைனர்னா என்ன வயசு? லெஸ் தென் 16 years இல்லைங்களா? 18 years லெஸ் தென் 60. அப்போ he was only 16 years I think. அப்போ அந்த பையனுக்கு எப்படி ரேப் பண்ணணும்னு தோணுச்சு? எங்கே தைரியம் வந்துச்சு? அப்போ டிரைவரு, கண்டக்டர் எல்லாருமே ரேப் பண்ணியிருக்கிறாங்க அந்த பெண்ணை. அப்போது அவங்க வந்து நார்மல் சென்சஸ்லேயே இல்லை, எல்லாமே சேட்டன். அது பிசாசனுடைய ஆவியின் காரியமாக அவங்க செய்கிறாங்க. அந்த ராத்திரியில் அந்த பிசாசோட தாக்கப்பட்டு அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போது அந்த என்ன சொல்கிறது, அந்த பாலிட்டிக்ஸ்னால நிறைய விச் கிராஃப்ட் அதிகமாகிடுச்சு. தேசத்துக்கு விரோதமாக தேசம், அந்த மாதிரி லாஸ்ட் டேஸ் நம்ம இருக்கிறோம். சொன்ன மாதிரி ரத்தத்தோட மாம்சத்தோட நம்மளோட சண்டை கிடையாது. இது கம்ப்ளீட்லி வேற லெவல், ஸ்பிரிச்சுவல் லெவல். இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அதுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலி we have to be totally equipped. நம்ம வந்து அந்த ஆவிக்குரிய ரீதியில் நம்ம உஷாராக இல்லைன்னா எல்லாமே நம்ம எழுந்து போயிடுவோம். மற்றவங்கள மாதிரி நம்ம ஆகிடுவோம். அவங்க என்ன நம்மளுக்கு வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஆகிடுவோம். ஆனால் அது எதுவுமே நம்மளை அணுகாதுன்னா அந்த ஆவிக்குரிய அந்த ஆமர் ஆஃப் காட், அந்த சர்வாயுத அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கணும். கண்டிப்பாக. அண்ட் யூஸ்வலி இப்போ என்ன நினைப்பாங்க, ஓகே இவங்க பக்தியாக இருக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க, எப்படி சாத்தான் கிட்ட வரும்? இது ஒரு கேள்வி. கரெக்ட். ஓகே, திஸ் இஸ் த பிக்கஸ்ட் கொஸ்டின் தேவ் காட். நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, பட் ஸ்டில் எப்படி நான் சேட்டனை கண்ணுக்கு முன்னால் பார்க்குறேன்? ஆமாம்.
திஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். நீங்கள் நல்லா இருந்தால் தான் அதெல்லாம் வரும். ஆமாம். அது உங்களை வந்து மாற்றுறதுக்காக, எப்படியாவது உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக இட் வில் கம். சில நேரத்தில் பயங்கரமாக வரும், கோபமாக வரும், பட் இட் கான்ட் டச் யூ. அது அங்கேருந்து காட்டும். இட் வில் ஷோ யூ. அது ஈவன் சம்டைம்ஸ் இப்போ நம்ம ஸ்டுடியோலே வில் ஜஸ்ட் நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு உருவத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இமீடியட்லி வி பைண்ட் இட் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த வார்த்தை சொன்னோன்னு அது பயப்படும். அது ஒரு சேட்டானிக் வர்ஷிப்பர் சிஸ்டர். அவர் வந்து ரட்சிக்கப்பட்டுறாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஹி ரைட்ஸ் புக். நான் அந்த புக்கை வாசித்தேன். எங்கள் ஆண்டி ஒரு வாட்டி கொடுத்தாங்க, நீ இது வாசி சொல்லி எங்கள் பெரியம்மா கொடுத்தாங்க. நான் எடுத்து வாசித்தேன். அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஏசுன்னு சொல்கிறீங்க, அதோட நிறைய பேர் அது சும்மா விளையாட்டுக்கு எடுத்துக்கிறீங்க, அதோட வல்லமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியும். அவரோட பேரை சொன்ன அந்த செகண்ட் டே சிஸ்டர் உடனே எல்லாம் முட்டி போட்டு அப்படி குனிஞ்சிருவாங்களாம். அது எந்த பிசாசாக இருந்தாலும் சரி. அவன் சொல்கிறான், யாராவது இயேசுன்னு பேர் எடுத்தோடனே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ எப்படி அந்த ஸ்டாண்ட்லேருந்து நட்டு கழட்டினா எப்படி டம்முன்னு விழுது, அந்த மாதிரி இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாதா, அப்படி ஃப்ளாட்டாக விழுவாங்களா, முட்டி போட்டு ஃப்ளாட்டாக விழுவாங்க. ஏன்னா அந்த வேத வசனம் எவ்ரி நீ ஷல் பவ், எல்லாம் முட்டும் முடங்கும். அவரோட நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது எல்லா முட்டும் முடங்கும். எவ்ரி நீ ஷல் பவ், எவ்ரி டங் ஷல் கன்ஃபெஸ் that Jesus Christ the Lord. அப்போது அந்த முட்டும் முடங்கும்ன்ற வார்த்தைக்கு அந்த பிசாசு அங்கே கீழ்ப்படியுது. அப்போ நம்ம எதுவுமே உங்களுக்கு வந்து எதாவது எப்படி வெளியில் வருதுன்னா அதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு இது வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, அது வந்து என்னை அமுக்கிடுச்சு, கழுத்து அமுக்கிடுச்சுன்னு. ஸோ ஏன் நீங்கள் சொல்லலை கேட்டேன்னா அது அவங்க சொல்லுறது என்னன்னா, எனக்கு தெரியும் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a God, அவர் பேர் சொன்னால் அது பயப்படும் தெரியும், ஆனால் அந்த நேரத்தில் அதை அமுக்கணும் உடனே பேச்சு வர மாட்டேங்குது. அதுக்கு தான் அது அமுக்குது. கரெக்டாக இங்கே அமுக்கணும்னு அது நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம மனசில் அது எப்பவுமே இருந்துச்சுன்னா மனசுலயே கரெக்ட். ஐ நோ, கரெக்ட் பண்ண முடியாது. கரெக்ட். கர்த்தர் நம்மளுக்கு விசேஷத்தை பாதுகாப்பை கொடுக்குறாரு. அதாவது அந்த பாதுகாப்பு கர்த்தரை நெருங்கி ஜீவிக்கிறவங்களுக்கு அவர் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாரு சிஸ்டர். பிகாஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் பை அவர் சைட். பக்கத்துலேயே இருக்கும்போது இது எப்படி வரும்? ஆமாம், வர முடியாது. ஒரு சிச்சுவேஷன் ஒன் ஆஃப் த புக் ஐ ரெட், அது யாருன்னு தெரியல, ஐ திங்க் சாது சுந்தர் சிங்கன்னு நினைக்கிறேன். அந்த புக்கில் வந்துட்டு அவர் எப்படி போட்டிருந்தாருன்னா, எல்லாருமே அடிக்க வந்தாங்களாம். ஒரு இவர் வந்து நல்ல மினிஸ்ட்ரி பண்ணிட்டு சுவிசேஷத்தை சொல்லிட்டு இவர் ஒரு கார்டு கிட்ட போய் படுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் தோஸ் பீப்புள் கடவுளை ஏற்றுக்காதவங்க என்ன பண்ணாங்க, இவர் எப்படியாவது நீங்கள் அடித்து சாவடிச்சிடணும், இவர் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்காங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாமே வந்து நின்று பார்த்துருக்காங்க, அப்படியே பயந்து ஓடி இருக்காங்க. அவங்க என்ன நினச்சாங்க, இவர் ஒண்டி தான் இருப்பார், அடிச்சு சாவடிச்சிடலாம், அங்கே பொதிச்சுட்டு வந்துடலாம் அப்படி பிளான் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் அட் தட் டைம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாமே பயந்து உழுந்தடிச்சு ஓடினாங்க. என்னன்னு பார்த்தா தேர் thousands of soldiers. Amen. Amen. இவங்களோட பயங்கர எஃப்டியா பயங்கரமா இருந்தாங்க. அவங்க பார்க்கறதுக்கு எந்த சோல்ஜர்ஸுமே அந்த மாதிரி இல்லையா. அப்படி இருக்கிறத பார்த்தாலே இவங்களே ரோட்ல உருண்டு ஓடி இருக்காங்க. அடுத்த நாள் வந்து கேட்டாங்களா, நீங்க எல்லாருமே அங்கதான் தங்குறீங்களா, அங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு ஆள் வந்து கேட்டானாமா. அப்ப யாரு, நான் ஒண்டிதான் அங்க இருந்தேனே. இல்லை, உங்க கூட இவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் எப்படி நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க அவங்களுக்கெல்லாம்? அப்போ தான் அவன் நினச்சாரா, ஓகே காட் இஸ் ஆமென். இட் கான்ட் டச் அஸ். மனுஷனாகட்டும் சேட்டன் ஆகட்டும் நம்மளை டச் பண்ண முடியாது அன்லெஸ் we wear that ஷீல்ட். அந்த ஷீல்ட், அதாவது ஆவியோடைய அந்த ஆர்மர் ஆஃப் காட். அது என்னென்னு வாசிக்கலாம் சிஸ்டர்? அது Ephesians 6:12. For we do not wrestle against flesh and blood, but against principalities, against power, against the ruler of the darkness of this age, against spiritual host of wickedness in the heavenly places. நபடி படிச்சிட்டே வாங்க சிஸ்டர். Therefore take up the whole armor of God, that you may be able to withstand the evil day, and having done all to stand. Stand therefore, having girded your waist with truth, having put on the bracelet plate of righteousness, and having shod your feet with the preparation of the gospel of the peace.
Above all, taking the shield of faith, with which you will be able to quench all the fiery darts of the wicked one. Amen. நான் தமிழில் வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாட்களிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தைத்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சியை காலிலே தொட்டவர்களாயும் பொல்லாங்கனால் எய்யும் அக்னியால் திறன்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் வேத வசனமாக ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12 12 17 வரைக்கும். இதுதான் ஆர்மர் ஆஃப் காட். அப்போது அந்த ஒன்றும் ஸோ இம்பார்ட்டண்ட். அப்போது we have to wear the shoes of the readiness of peace. அப்போ முதல்ல இது பெல்ட் ஆஃப் ட்ரூத், உண்மை சத்தியம் நம்ம கூட இருக்கணும். கண்டிப்பா நம்ம போய் சொல்லிட்டு துன்மார்க்கரா இருந்தா நம்ம கூட இருக்காது. அது கண்டிப்பா அனுபவம். ஆமா, கரெக்ட். அப்போ அந்த உண்மையா இருக்கிறது எவ்வளவு தேவையா இருக்கு. அப்போ உண்மை நம்ம கூட இருக்கணும். என்னன்னா உண்மை ஓகே, அந்த நேரத்துல தப்பிக்கிறதுக்காக பொய் எப்படி சொல்றாங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான், அந்த நேரத்துல தப்பிக்கிறதுக்காக சொல்றாங்க. பட் அந்த சின்ன வார்த்தை அவ்வளோ பெரிய போய் இட் வில் பி ஆடட் டு யூ. கரெக்ட். சின்ன சின்ன விஷயத்துல விளையாட்டுத்தனமா போய் சொல்றது அது எவ்வளோ பாதிப்பான விஷயம். எல்லாத்துலேயும் ஒரு உண்மை உள்ளவங்களா இருக்கணும். உண்மையா சொல்லுங்க, அடி வாங்குறீங்களா வாங்கிக்கங்க. இது கூட சிஸ்டர், கடைகள்ல சூப்பர் மார்க்கெட்ல திருடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அப்படி சான்ஸ் இருந்து கூட யாருமே இல்லை, அங்கே பொருட்கள் இருக்குதுன்னா கூட நம்ம அங்கே கூட உண்மையாக நிற்கணும். ஒரு பைசா விழுந்துருச்சுன்னா கூப்பிட்டு அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கணும். சில்லறை அவங்க ஜாஸ்தியாக கொடுத்துட்டாங்களா நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்போது அந்த உண்மை உள்ளவர்களால் நம்ம இருக்கணும். அதனால தான் அந்த உண்மையை எடுத்து நம்ம ட்ரூத் ஆஃப் பெல்ட் அதை நம்ம கட்டுறோம். அந்த உண்மை யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவர் உண்மையாக இருக்கும்பொழுது நாமும் உண்மையாக இருக்க வேண்டிய எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும். எல்லாவற்றிலும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையாக இருக்கணும், உலகத்துக்குரிய வாழ்க்கையில உண்மையாக இருக்கணும். ஏமாற்றக்கூடாது, தேவையில்லாத ஃபோன் கால்ஸ். இப்போ மீடியா வந்ததுனால, சோஷியல் மீடியானால யார்கிட்ட வேணாலும் பேசலாம். எந்த உலகத்தில் இருக்க கார்னரில் இருக்கிறவங்களோட டச் வச்சுக்கலாம். அப்போது தெரியாமல் பேசுறது, தெரியாமல் சேட் பண்ணுறது, எல்லா விஷயத்திலும் கருத்து பார்க்குறாரு. அந்த உண்மை நம்மக்கிட்ட இருக்கும்பொழுது தான் அந்த பிசாசு நம்மளை தொட முடியல. அடுத்தது பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அவரே ஹி இஸ் த ரைச்சியஸ் காட். உண்மை உள்ள தேவன் அவர். அந்த ரைச்சியஸ்னஸ் நம்ம ஒரு நீதிமானா இருக்கணும். கண்டிப்பா ஒரு நீதிமான். உங்க பேர் என்ன? மார்க் ஒரு நீதிமான். உங்க பேரு சாந்தி ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிமானா நம்ம வாழ்ந்து காமிக்கணும். கரெக்ட். ஒரு நீதிமானா நம்ம இருக்கும்போது அந்த பிசாசு நம்ம தொட முடியல. அதே மாதிரி ஷூஸ் ஆஃப் ரெடினஸ் ஃபார் த காஸ்பல். அந்த கால் அணிகள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும், எப்பவுமே தயாரா இருக்கணும். நம்ம பயப்படவே கூடாது. நம்மளுக்கு கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் உண்மையுமே கர்த்தருக்காக உண்மையா நம்ம நிக்கிறோம், ரெடியா இருக்கணும். அவரோட வார்த்தையோட அந்த வசனங்கள் நம்ம வாயில இருக்கணும் எப்பொழுதுமே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். அந்த விசுவாசம் எவ்வளோ முக்கியம் சிஸ்டர், எவ்வளோ முக்கியம். ஏதாவது ஒண்ணுன்னா இமிடியேட்டா யூ ஷுட் அட்டாக் பண்றது அதுதான் ஃபர்ஸ்ட். ஆமா. அப்போது அந்த வேடனுடைய கண்ணிக்கு நம்ம Psalm 91 பார்க்குறோம். the arrows, அவன் ஷூட் பண்ணுற அந்த arrows வேடனுடைய கண்ணிக்கு, அந்த வேடனுடைய கண்ணிக்கு அந்த arrows வரும்போதே நம்ம ஷீல்டை வச்சுக்கணும். பிசாசு நீங்கள் என்ன ரொம்ப கருத்துட்டீங்க, நம்ம மனசு அப்பாலே போய் சாப்பிட்டேன், நான் கருக்கவே இல்லை. சொல்றது எல்லாமே பொய். நிறைய பேர் சாஸ்திரம் கேட்குறாங்க. கரெக்ட். என்னோட ஃபியூச்சர் என்னன்றது அவங்க கேட்குறாங்க. கீழ் சாஸ்திரம்,
அண்ட் இந்த மாதிரி ஒரு உங்களோட ஃபியூச்சர் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு போனான்னா அதை இட் வில் டெல் யூ வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ரிலேஷன்ஸ் ஆகட்டும். பட் அது சொல்கிறது எல்லாமே போய் கரெக்ட். டோன்ட் பிலீவ் ஆன் தட். ஆமாம். ஒருத்தவங்க ஒரு பொண்ணு சிஸ்டர் இப்போ ரீசெண்டாக ஷீஸ் கம், எங்கள் அம்மா ஜாப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட பெரியம்மாவோட பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அது இவங்களை தாங்க முடியாமல் அவங்க வீட்டுக்கு போனால் சொன்னாங்க, ஐயோ நீ வீட்டுக்கு வராத, நீ வந்தாலே அந்த வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த செத்த ஆவியோடு இவங்க பேசுவாங்களாம் உட்கார வச்சு. அவங்க அம்மானா அந்த பெரியம்மா அந்த செத்த ஆவியோட பேசுவாங்க. எல்லாருமே அவங்கள பெரியப்பா பேசுவாராம், எல்லாருமே இவங்களெல்லாம் பேசுவாங்களாம். இந்த பொண்ணு போனால் அந்த ஏன்னா இவ புதுசில் அந்த ஆவி வராதான், அதனால் இவ போனாலே பிடிக்காதான். ஆனால் இவளோட தங்கச்சி போகலாம் அடிக்கடி. தங்கச்சி போகும்போது அந்த தங்கச்சிக்கிட்ட அந்த இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி, இந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு கேண்டலில் வந்துட்டு அந்த என்னமோ அந்த லைட்டை ஏற்றி அந்த ஆவியை கூப்பிடுறது, அதெல்லாம் தங்கச்சி முன்னாடி பண்ணவே இதெல்லாம் பார்த்துருக்கா. இல்லை, இது நிறைய காலேஜஸ் நடக்குது, ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. சும்மா ஜோக்குக்கு விளையாட்டுக்கு பண்ணுறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன் சிஸ்டர். அது வந்து இம்மிடியேட்டாக அவங்கள அட்டாக் ஆகுது. இவன் என்ன பண்ணியிருக்கா, அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு நாளைக்கு பெரியம்மா வீட்டில் கூட பண்ணல, இவங்க வீட்டுக்கு வந்துட்ட பிறகு இவளோட பெட்ரூமை லாக் பண்ணிட்டு அவங்க மட்டும் பண்ணாங்க. நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? ஒரு சேலஞ்ச், சும்மா அந்த ஜாலிக்கு. காலேஜ் போகிற பொண்ணு தானே. உடனே இவன் என்ன பண்ணியிருக்கா, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கேண்டல்லாம் எழுதி என்னமோ சொல்லியிருக்கா. அப்போது அந்த தண்ணி வந்து அப்படி ஆடிச்சான். அப்படின்னா அந்த ஸ்பிரிட் வந்துடுச்சுன்னு அர்த்தமா. அது காட் ஒன்லி நோஸ் அது என்னென்னு. அதனால் ஆனோடனே இவங்க அம்மா தட்டிருக்காங்க. என்ன இவன் போனவ சைலண்ட்டாக இருக்காளேன்னு சொல்லிட்டு, ஏய் நீ கதவு தரேன்னு சொல்லிட்டு கதவு தட்டிருக்கிறாங்க. இவன் என்ன பண்ணிருக்கா, பயத்தில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா அவங்க வந்து பார்ப்பாங்களே என்ன இதுன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து. அன்னையிலேருந்து அவள் வாழ்க்கை உள்டா பொசஸ்ட், பயங்கரமாக பொசஸ்ட். அப்போது நம்ம கிறிஸ்துவ பிள்ளைங்க சிஸ்டர், ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி போய் மாட்டிக்கிறாங்க பாருங்க. அப்போ அந்த ஷீல்டு இல்லை. அவங்க பெரியம்மா வந்து அவங்க செய்கிறது தப்புன்றது அந்த ட்ரூத், அதான் அந்த உண்மை இல்லை. அது என்ன உண்மை, ஐயோ அவங்க என்ன செய்கிற தவறுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு தெரியல, அவளோட கண்ணுக்கு தெரியல. அப்போ என்னென்னா அந்த உண்மை இல்லை, அந்த கவசம் இல்லை அவகிட்ட. அப்போது இந்த மாதிரியான சேட்டன் டாட்ஸ் வரும்போது we have to have that shield. அந்த ஷீல்டு இருக்கணும் நம்ம கையில். சாத்தான் சொல்ல உங்களுக்கு அந்த நிறைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், சாரி சிஸ்டர், நிறைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வருது. பாவம் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, கிட்னியில் ஸ்டோன், உனக்கு அதுன்னு சொல்லிட்டு இந்த உடம்பு வலி வரும்போது அவங்க போய் செக் பண்ணுறாங்க, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வருது. ஒரு வாட்டி கர்த்தர் பேசினார், சேட்டன் இஸ் அ லயர், ஹி இஸ் அ ஃபாதர் ஆஃப் லைஸ். சாத்தான் ஒரு பொய்யன், அவன் பொய்களின் தகப்பன் பிதா. அப்போது நான் அதை என்ன பண்ணேன், என்னோட ரிப்போர்ட் எடுத்து வச்சு அது மேலே கை வச்சு, சாத்தான் ஒரு பொய்யன், இந்த ரிப்போர்ட்டே பொய்யான ரிப்போர்ட் நான் அப்படியே அறிக்கை பண்ணவேன். என்னோட விசுவாசம் அப்போ தான் எனக்கு மேலே வந்துச்சு. கர்த்தர் என்ன அந்த மாதிரி படைக்கவே இல்லையே, ஹி கேவ் பர்ஃபெக்ட் பாடி. இப்போ எப்படி சாத்தான் அந்த மாதிரி பொய்யான ரிப்போர்ட் தரலான்னு சொல்லிட்டு நல்லா ஜாப் பண்ணிட்டு வேற டாக்டர்கிட்ட போனால் அவங்க சொன்னாங்க, அவர் என்ன தெரியுமா சொன்னார், தப்பான ரிப்போர்ட்டுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சாத்தாங்க நம்ம கொண்டு வர அந்த வலி, உடம்பு வலிக்குதா, உடனே மேலே நம்ம ஜாப் பண்ணோம். அது பயந்து போய் அம்மா அவங்களுக்கும் இருக்குதே நம்மளுக்கும் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்ட் ஆஃப் ஃபேத் நம்ம கிட்ட இல்லைன்னா உடனே அந்த மாதிரி ஆயிடுது. கரெக்ட். நம்பர் வந்து முழுசா நம்பணும். ஆமா, அந்த ஃபேத் விசுவாசம் ஃபுல்லாவே அவங்க மேல போகணும். அண்ட் அந்த டைம்ல நான் யூ டோல்ட் தி ஷீல்ட், அந்த ஷீல்ட் வந்துட்டு எந்த மந்திரம் நமக்கு அட்டாக் பண்ணாலும் இட் வில் பவுன்ஸ் பேக். அந்த அடிக்கிறது வந்துட்டு அது போய் பவுன்ஸ் ஆகி இங்கேருந்து அந்த ஃபோர்ஸ்ல இருந்து அடிச்சு போய் விழுறது வந்துட்டு யார் பண்ணாலும் அவங்களுக்கு டபுள் எஃபெக்ட் ஆகும். கரெக்ட். பட் தட் ஷுட் நாட் ஹேப்பன். அவங்க யார் இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், பட் ஸ்டில் அது பண்ணுறது தப்புன்றதுக்காக சொல்கிறேன். பட் அது பவுன்ஸ் ஆகுறது யார் பண்ணாங்களோ யார் அமிச்சாங்களோ அவங்க டபுளாக போய் அட்டாக் பண்ணும். ஆமாம். அண்ட் ஒன் ஆஃப் த சேட்டன் ஒரு பிசாஸ் வந்து இந்த ஸ்பிரிட் ஓட்டும் போது அது என்ன பண்ணுமா, போய் அந்த எந்த மந்திரவாதி பண்ணாங்க அவனே போய் அடிக்குமா. ஆமாம். அவனுக்கு சரியா ஒரு ஸ்லாப் கொடுக்குமா. அதுக்கு முன்னாடி இவன் அடிச்சு அனுப்பானா, போய் ஏஞ்சிப்போம் அந்த அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. இது இந்த மாதிரி வெறியோட நம்ம அடிச்சு அந்த நெருப்பை போட்ட உடனே அது அந்த கோவத்திலே ஃபிரோஷியஸாக போய் அவனை அடிக்குமா. அவனுக்கு சரியான அடி உள்ளமா அவனுக்கு. அப்புறம் அவனை சொல்லுமா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் என்னை மறுபடியும் அனுப்பாது, என்னால் முடியாது, வேற என்ன பெருசாக அனுப்புறது சொல்லிட்டு அது போயிடுமா. கரெக்ட். ஸோ இட் வில் அட்டாக் டபுள். அந்த ஷீல்ட் ஆஃப் ஃபேத், அந்த ஷீல்ட் இட் ஷுட் பவுன்ஸ். நம்ம கையில் ரெடியாக இருக்கணும். இல்லை கர்த்தர் நல்லவர், எனக்கு கிடையாது,
நீதிமானுக்கு இது கிடையாது, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் இது கிடையாது. நம்ம வாயில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது போய் சொல்லிட்டே இருக்கோம், நீங்க இப்படி ஆயிட்டீங்க, இது முடிஞ்சிச்சு, உன்னால ஏந்திரிக்கவே முடியாது. அது வந்து அது சொல்றது எல்லாமே போய். கரெக்ட். டோன்ட் பிலீவ் தட். அது சொன்னோன்னே டபுளா ஏந்திரிங்க. ஆமா. யூ ஆர் லைக் எ ஈகிள். யுவர் ஃபெதர் ஷுட் க்ரோ. நீங்க கீழே வந்து விழுந்தாலும் ஏஞ்சி மறுபடியும் டபுளா பறக்குவீங்க. ஆமா. யூ வில் ஃப்ளை ஹை. டெஃபினெட்லி. ஆனா அந்த விசுவாசம் இருந்தா தான் நீங்க ஹையா ஃப்ளை ஆக முடியும். இல்லனா கீழே நடக்க வேண்டியதா இருக்கும். ஆமா. எல்லாம் வந்து மிதிச்சிட்டு போயிடுவாங்க. கரெக்ட். யூ ஷுட் ஃப்ளை ஹை. We are the sons of a lion. கரெக்ட். Daughter of a lion. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு நமக்கு அந்த பவர் கொடுத்துருக்காங்க. why we are not using it? ஆமா. அவர் உங்களுக்கு பிள்ளையே ஏத்துக்கினாரு, நீங்க அந்த ஒரு ஃபாதர் கிட்ட அந்த பவர் நீங்க வாங்க மாட்டேன்றீங்க. கரெக்ட். You should take the power. நம்ம விசுவாச அறிக்கை நம்ம ஒரு வாட்டியும் சொல்லணும், நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, நான் ரத்தத்தினால மூடப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்ல அங்க ஷீல்ட வச்சு நீங்க சொல்ல பிசாசு உங்ககிட்ட வரவே முடியாது. அது எந்த ஊரு மந்திரவாதியா இருக்கட்டும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா பட் இட் வில் ஷோ யூ. அது என்னன்னா ஒரு பயத்தை காட்டும், என்னவா பண்ண, பட் இட் கான்ட் டச் யூ. உங்க ஒரு முடிய கூட அதை டச் பண்ண முடியாது. காரணம் நம்மளோட இருக்கிற பெரியவர். ஆமா. அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன், அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன், அவர் ஆறுதலின் தேவனா இருக்கிறார். அதனால he will fight for us, he will protect us, he will shield us. அப்போ நம்ம சொல்ல தான் அது ஒர்க் ஆகுது. ஆமா. அதே மாதிரி அடுத்தது வந்து ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். இப்போ சால்வேஷனா சேவியர். அப்போ அந்த ரட்சிப்பு, நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த ஸ்லாக்கியம் சிஸ்டர். கண்டிப்பா. ரட்சிக்கப்படாம நான் எனக்கு சூனியோ நடக்க முடியல, நொண்டி ஆயிட்டேன்னா ஒன்றே பண்ண முடியாது. நம்ம இயேசு கிறிஸ்துவ முதலாக நம்ம சொந்த ரட்சிகரை நம்ம எழுத்துக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் யூஆர் born in a Christian family doesn't mean that you're saved. இல்லைங்களா? நீங்கள் போய் ஞானஸ்நானம் எடுக்கணும். நான் இயேசுக்குரியவள் நீங்க ஒரு நிச்சயம் வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த heavenly baptism is a passport. correct. baptism இல்லாம யாருமே heaven போக முடியாது. ஆமா. so baptism எடுக்காதவங்க ஃபர்ஸ்ட் போய் எடுங்க. அது இருந்தா தான் நீங்க முழுமையா you have got rights to go. correct. அந்த baptism எடுக்கணும்னாவே ஏதாவது ஒரு பிரச்சனைல அந்த baptism தள்ளி போய்டும். எடுக்க முடியாது, தேவையில்லாம ஆர்குமெண்ட்ஸ், பயம், it's got the fear. இல்ல தேவையில்லாம ஆர்குமெண்ட்ஸ். என்ன இந்த பிரச்சனை தான் அந்த ஒரே ஒரு பேப்டிசம் தானே, குழந்தையில கொடுத்துட்டாங்களே, இப்போ எதுக்கு பேப்டிசம்? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பேசுவாங்க. ஆமா. அதனால தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ், கன்ஃபியூஷன். எப்படி ஜீசஸ் இருந்தாங்களோ we have to be like that. correct. அவர் எப்படி பேப்டிசம் எடுத்தாரு அந்த மாதிரி நம்மளும் எடுக்கணும். ஆமா. அவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்துட்டு போயிருக்காரு. கரெக்ட். எல்லா விதத்திலயுமே. ஆமா. so we have to go அந்த வே நம்ம பிடிச்சதா ஆகணும். அந்த வழியை நம்மளும் அந்த எக்ஸாம்பிள் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். நம்ம நிச்சயமா பேப்டிசம் எடுக்கும். அப்போ அந்த சால்வேஷன், அப்போ தான் அந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் கிடைக்கும். ஏன்னா we are saved. அப்போ ஒரு பார்த்த உடனே அந்த ஹெல்மெட்டை பார்த்த உடனே ஐயோ கிட்ட நம்ம போக முடியாது, சேஃப்டியா இருக்கிறோம். அதுதான் வித்தியாசம். ஃபாஸ்டா போனாலும் nothing will happen to us. correct. ஏன்னா மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான். அது அங்கே அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியும். அந்த ஹெல்மெட், அந்த கிரீடம் அது கண்ணுக்கு தெரியும். அந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். இவங்க தலை கவர் ஆயிடுது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் லைக் ஒன் டே ஒரு சின்ன ஒரு ஃபெலோஷிப் இருந்துச்சு. ஸோ மெசேஜ் கொடுத்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் வாக்கிங் டவுன். இங்கே நம்ம ஸ்டுடியோவில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். மேபி நம்ம ஸ்டுடியோக்கு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து நடந்து போறேன், பின்னாடி இன்னொருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 5 ஸ்டெப் கீழே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஓகே ஓகே. நான் ஸ்டெப்ல நடந்து போறேன். அந்த மெசேஜ் கொடுக்கும்போது அங்கே பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இடமே ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சு. அண்ட் தேர் வாஸ் ஒன் சேட்டன். அதை ஓட்டிட்டு போனோம், ப்ரேயர் பண்ணி பைண்ட் பண்ணிட்டு போயிருக்கோம். ஸோ அது என்ன பண்ணுச்சு, நான் ஸ்டெப்ஸ்ல நெருங்கி போயிட்டே இருக்கிறேன். நானும் ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். திடீர்னு என்னை யாரோ ஒரு பின்னால இருந்து புஷ் பண்ண மாதிரி புஷ் பண்ணணும். நான் என்ன நினைச்சேன், இப்படி நான் விழுந்திருந்தேன்னா, இப்படி விழுந்திருந்தேன்னா அந்த ஸ்டெப்ல இங்க கரெக்டா எனக்கு அடிபட்டிருக்கணும். பிக் இன்ஜுரி. அப்பா, அந்த இன்ஜுரி வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் இன்னைக்கு ஏஞ்சி இந்த மாதிரி உட்காந்துருக்க முடியாது. பட் ஐ ஃபவுண்ட் அ சூப்பர் ஹேண்ட். எனக்கு நல்லா தெரியும், ஒரு கை என்னை எடுத்து இப்படி தூக்கி இப்படி நிக்க வச்சு. ஆமென். That was like this. It just took me like this. like விட போயிந்த என்னோட வெயிட்டுக்கு நான் இருக்கிற செம்ம வெயிட், அந்த வெயிட் நான் விழுந்திருந்தேன்னா நல்லா அடிபட்டுருக்கணும். even the back would have gone, தலைக்கு இன்ஜுரி ஆயிருக்கும்.
பட் யாரோ ஒருத்தர் என்னை இப்படி தூக்கி கரெக்டா அழகா நிக்க வச்சாங்க. praise god praise god. அப்படியே தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னடா நடந்துச்சு ஒண்ணுமே புரியல எனக்கு. ஒரு அந்த கை வந்து இப்படி தூக்கி இப்படி நிக்க வச்சது என்னோட வெயிட்ட தாங்குறாங்கன்னா இட் ஷுட் பி சம்திங் வெரி மச் பவர்ஃபுல். என்ன நிக்கி அழகா நிக்க வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆவியானவர் தான் பாக்குறேன் அவங்க அங்கங்கிறாங்க என்ன நடந்துச்சு என்று நானே ஒரு நிமிஷம் வாட் ஹேப்பன் டு மீ என்னை யாரோ புஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. யாரோ தூக்கி அப்படி நிக்க வைக்கிறாங்க. இட்ஸ் லைக் ஒரு சின்ன குழந்தை அப்படி தாங்கி அப்படி பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். praise god praise god. ஆனா அன்னைக்கு நான் விழுந்ததால எவ்வளவு பெருசா மாட்டிருக்கேன். பட் ஐ ஹேட் ஆல் திஸ் சிஸ்டம். இதெல்லாம் அந்த helmet of salvation. அது இருந்தனால தான் ஐ வாஸ் அந்த armor of god நீங்க தரித்திருந்தனால சாத்தானால அந்த அட்டாக் பண்ண முடியல. உடனே அந்த பாதுகாப்பு உங்களுக்கு இருந்துச்சு. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தானே இந்த ஸ்லாக்கியம். ரட்சிக்கப்படாம ஜாலியாக they fool around saying இல்ல இல்ல நான் இப்படிதான் அப்படிதான் அதெல்லாம் ஒண்ணுமே actually now the people think tattoos அது போடக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு. ஸோ இந்த ஃபேண்டசிக்காக they do it. அப்புறம் அது எடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. ஆனா அது எடுத்தாலும் இட்ஸ் வேஸ்ட். ஒன்ஸ் இட் இஸ் ஸ்பிரிட் அவ்வளவுதான் நீங்க ஹெவனுக்குள்ள போவே முடியாது. என்ன பயங்கரம். இப்போ வந்துட்டு எல்லா வாலிபரும் அதை யூஸ் பண்றாங்க. நம்ம ஒரு ஜாலிக்காக ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க பேரை எழுதிக்கிறது இனிஷியல் போடுறது இதுல வேற ஜீசஸ் எழுதிக்கிறாங்க. அது அங்கதான் இல்ல அவர் க்ரூசிஃபிகேஷன். ஐயோ அது ரொம்ப அநியாயம். அது ஷோல்டர்ல போயிடுச்சு. ஷோல்டர்ல ஃபுல் உடம்பு ஃபுல்லா குத்திக்கிறாங்க. அது வந்துட்டு ஆல்ரெடி பர்ன் பண்ணிடலான்னு இருக்குது. பட் ஸ்டில் ஒன் ஸ்பிரிட் இஸ் a பிரிட். அது வர தரிக்க அந்த இடத்த வந்து எந்த மார்க் இல்லாத பார்த்துக்க வேண்டியது உங்களோட வேலை. இந்த சின்ன டாட்டோ மூலியமா 666 உங்களுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு சீக்கிரமா டைம் வந்துடும். absolutely absolutely. so that is the 666. absolutely. சாத்தானின் what is that sign. ஆமா அந்த டாட்டோ எல்லாமே சாத்தானின் sign. அது போட்டு ஒரு ஜாலி அதுதான் ஒரு ஷீல்ட் மாதிரி நினைச்சீங்கன்னா சேட்டன் உங்களுக்கு ஈஸியா கண்ட்ரோல் எடுத்து. so never do that. அதான் ஒரு நீதிமான் எல்லா விதத்திலும் நம்ம காத்துக்கலாம். அந்த breast plate of righteousness should be there. நான் ஒரு நீதிமான் பைபிள்ல என்ன எழுதிருக்கிறோ அதுபடி நான் இருக்கிறேன். அந்த Psalms 1 பொல்லாதவரோட வழியில் நில்லாமலும் எவ்வளவு பாவிகளோட வழியில் நில்லாமலும் என்ன பயங்கரமா இருக்குல்ல. ஆமா கரெக்ட். I will not sit in the seat in our போடுக்கு பாவிகள் உட்கார இடத்துல நம்ம உட்கார முடியும். ஆமா அந்த இடத்துல இருக்க கூடாது. அப்போ என்ன மாதிரி ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அவங்கள போய் நான் திருத்துறேன். no don't do that. என்ன அவங்க pray for them. Correct. fast and pray. அவங்க அந்த இடத்துல நீங்க போய் உட்கார்ந்து பேச கூடாது. கரெக்ட். that's wrong. அப்போ பாவிகள் வந்து உட்கார்ந்து எல்லாம் குடிக்கறாங்க குடிகாரங்களா இருக்காங்க. அவ்வளவு வல்லமை இருக்கணும். but that will not happen. கரெக்ட். அந்த வல்லமை இல்லாம நீங்க அங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா it's a problem. சாத்தா உங்களை இழுத்துருவான் அதுக்குள்ள. உங்க ஃபேமிலியே இழுத்துருவான். கரெக்ட். தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத கன்ஃபியூஷன். அவங்க அந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னா விட்டுட்டு வந்துருங்க. வந்து முட்டி போட்டு அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமா God will turn them. கரெக்ட். அதை விட்டு நம்ம போய் அவங்களை திருத்துறோம் அவங்களை மாத்துறோம்னு நினைச்சீங்கன்னா nothing is going to happen. absolutely absolutely. and finally the sword of the spirit ஆவியின் அதாவது வார்த்தையின் பட்டயம். அந்த பட்டயத்தை போட்டு அடிக்கணும் நம்ம. அது ஒரு மெயின் திங். அது எப்போ அந்த பட்டயம் வருது சிஸ்டர்? நிறைய பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி பைபிளே வாசிக்கிறது இல்லை. அப்போ அந்த வேர்ட் ஆஃப் காட் தானே பட்டயம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தானே பட்டயம். அந்த பட்டயமே தெரியலையே அவங்க பைபிள் வசனமே தெரியலையே திணறாங்களே பைபிள் வசனம் இல்லாம. அப்போ எப்படி அந்த ஸ்வார்ட் ஆஃப் தி ஸ்பிரிட் இருக்கும்? அப்போ எப்படி அந்த அந்த பிசாசு வந்து அமுக்குதுன்னா அது எப்படி ஸ்லே பண்றது? எப்படி அதை வெட்டுறது? எப்படி நம்ம அதுல இருந்து ஒரு மீட்டு வர்றது? வார்த்தை சொன்னாதான் it will run away. அது இயேசு நெருப்பு கொட்டட்டும் நம்ம சொன்னா அது கொட்டும். அதுக்குதான் தெரியும் நமக்கு தெரியாது. பட் அதுக்கு தெரியும். அது சொல்லும் எரியுது உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்லும். நம்மளுக்கு ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாது. பட் அதுதான் ஃபீல் பண்ணும். whatever we say அந்த வாயில ஒரு பட்டயம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம படிக்கும் பொழுது சிஸ்டர் நான் என்னுடைய வீட்டையும் கணவரையும் பிள்ளைகளையும் எல்லாரும் நான் ரத்த கோட்டுகளாக வைக்கிறேன். இயேசு என்ன லார்ட் ஐ put the blood of Jesus. கர்த்தர் ரத்தத்தினால என் வீடை மூடி வைக்கிறேன். பிசாசுக்கு எப்படி என்ட்ரி வருது அங்க? ஆமா அங்க என்ட்ரியே கிடையாது. எல்லாருமே அந்த ட்ரீம் பேய பார்த்த பிசாச பார்த்த இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தது இல்ல. அது காரணம் என்னன்னா நம்ம அந்த ரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கிறதுனால தான் அது ஒரு காரணமா இருக்குது. அப்போ அந்த ரத்த கோட்டைக்குள்ள இருக்கணும்னா நம்ம எப்படி அது ரத்த கோட்டைனா முதல்ல என்னன்னு தெரியணுமே. அதுக்கு பைபிள் வாசிச்சா தானே.
அப்போ பிசாசு வந்து சொல்லணும், இல்ல நீ செத்து போயிட போற, ஓ உனக்கு தலை வலிக்குதா, பிரெயின் டியூமர், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. உனக்கு பிரெயின் டியூமர், நீ செத்து போய் போயிட போற, everything நீ is அப்படி நீங்க உடனே சொல். நீடித்த Psalms 91 லாஸ்ட் வேர்ஸ், நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குவீர், அந்த வார்த்தை அங்க இருக்கு. அப்போ ஐ வில் லிவ் ஃபார் a long life அப்படின்னு நீங்க சொன்ன உடனே அது அப்படியே சக்கர அது கழுத்து வெட்டுப்படும். விசுவாசின் வார்த்தைகளை நீங்க சொல்லணும், கட்டாயமா சொல்லணும். ஒவ்வொரு நாளும் உங்க வாயில இருந்து வரணும், அந்த சர்வ வல்லவரோட நிழல் தங்குவேன்னா தங்குவேன் தான். கர்த்தாவே உங்க நிழலுக்குள்ளாக மூடி மறைத்தலாம், உடனே மூடி மறைத்தருடுவார். அதுக்கு நம்மளுக்கு வசனம் நல்லா தெரியணும். அப்போ வசனத்தினால அந்த பிசாசங்கிட்ட இருந்து நம்ம மேற்கொள்ள முடியும். இட் cannot touch us. ஒருவேளை நீங்க இதெல்லாம் நினைச்சு பயந்து போயிருந்தீங்கன்னா, எங்க வீட்லயும் அப்படி நடக்குது, நாங்க எப்படி வெள்ளம், நம்ம உலகத்துக்குரியவங்க வேற வழியே எல்லாம் அவங்க மந்திரவாதி கிட்ட ஓடுறாங்க. நம்மளுக்கு ஒரு பைசா செலவில்லை சிஸ்டர். he is waiting for you. கரெக்ட். நீங்க எப்ப கூப்பிடுவீங்க, நான் வர்றதுக்கு நான் அங்கேயே டோர் கிட்ட நாக் பண்ணி நிக்கிறாரு அவர். he is knocking the door. நீங்க டோர் ஓபன் பண்ணணும். ஆமா. only when he wants to help us. ஆமா, நம்ம டோர் ஓபன் பண்ணா அவர் உள்ள வர முடியும். ஆமா. அதை விட்டுட்டு பிசாஸ் சொல்லுங்க, டோர் ஓபன் பண்ணி அவரை கூப்பிடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க இயேசு கிறிஸ்துக்கு பயப்படுறதுக்கு விட அவங்க பிசாசுக்கு தான் அதிகமாக பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. சொல்லுங்க, அது பார்க்கறது விகாரமா இருக்குது, இது பார்க்கறது ரொம்ப பாவமா இருக்கு. சாதுவா, அவர் இஸ் சோ ஸ்வீட், அதனால அவங்க பிசாசு பார்த்து அவ்வளோ பயப்படுறான்னா இவரோட வல்லமை தெரியும். அவரை பார்த்து பிசாசு வந்து எவ்வளவு பயப்படும்னா நிக்க முடியாது. and it can't stand in front of us. நம்ம முன்னாடி அதனால நிக்க முடியாது. அவர் நம்ம கூட ஏன்னா நம்மளோட இருக்கிறார், ஒரு பிரசன்ஸ் இருக்கும்போது எப்படி ஒரு ஸ்பிரிட் ஒருத்தர் மேல இருக்குது. நம்ம கிட்ட போனோம்னா நீங்க ஏன் வந்தீங்க, உங்களை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. கரெக்ட். உங்களை யார் இங்க வர சொல்லிருந்து? கரெக்ட். நான் இந்த வீட்ல இருந்தேன்ல, நீங்க இங்க வந்தீங்க. ஆமா. ஏன்னா இட்ஸ் காட் ஃபியர். நம்மள பார்த்தோம்னா அந்த பயம் அதுக்குள்ள வரணும். ஆமா. கரெக்ட். அதை விட்டுட்டு அது கூட ஜாலியா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கூடாது. நம்ம அதுக்கு தான் நம்ம எப்பொழுதுமே இந்த சர்வாயுதம் தரித்தவர்களா இருக்கணும். மிலிட்டரி ஃபோர்ஸ்ல இருக்கணும். அப்சல்யூட்லி. மிலிட்டரி இதுல இருந்தா மற்ற எனிமீஸ் நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க. ஆமா. அது இல்லாம நம்ம சாதுவா போனோம்னா நம்ம ஈஸியா அட்டாக் இல்ல, அது மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கும் தெரியாது. ஆனா ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அவங்களுக்கு தெரியும். the unseen world அதுங்களுக்கு தெரியும். நம்ம என்ன போட்டிருக்கோம், நம்ம தலையில என்ன ஹெல்மெட் இருக்குதா, நம்ம கையில அந்த ஸ்வாட் அது பட்டயம் இருக்குதா, நம்ம பிரஸ்ட் பிளேட் அந்த ஆவிக்குரிய அந்த ஷீல்டு இருக்குதா, ஷீல்டு இருக்குதா நம்ம கையில, எல்லாமே பிசாசுக்கு தெரியும். நம்மளை தொடர்றதுக்கு அதுக்கு சான்ஸே கிடைக்காது. அது எல்லாத்தையும் விட கதை நம்ம தேவதூதர்களே, இது தவிர நம்மளுக்கு காவலுக்கு தராரு தேவதூதர்களை நம்ம தூக்கி கொண்டு சென்றாருங்க. இந்த ஒரு ஸ்லாக்கியம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான். கண்டிப்பா. ஸோ அதுக்கு கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, போங்க இம்மீடியட்டா நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. அண்ட் பேப்டிசம் எடுக்கலன்னா இப்போவே இப்போ சர்ச்சில் போய் எந்த சர்ச் பக்கத்தில் இருந்தாலும் இப்போ பேப்டிசம் கிளாஸஸ் அட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் பேப்டிசம் பண்ணுங்க, முழுமையாக அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. கரெக்ட். ஸோ அதை ஏற்றுக்குனாவே யூ வில் கெட் ஆல். அதுதான் ஒரு சைன். அந்த ஷீல்டை வச்சு அவர் ரெடியாக இருக்காரு, நீங்கள் அதை வாங்கி நீங்கள் போட வேண்டியதான். இது ஒண்ணு ஏத்துக்கங்க, அடுத்தது மிச்சத்தை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். கரெக்ட். அவர் வழி நடத்துவார். நம்ம ஃபைட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. எந்த மந்திரவாதி யாருமே தேவையில்லை. யாருமே நிக்க முடியாது. இல்ல நம்ம வேற எங்கேயும் பிரேயர்ல போய் லைன்ல கியூல கூட நிக்க வேண்டாம். ஆமா. we have got the power. we have got the power. அவர் நம்ம கூடயே இருக்காரு. why should we go? yeah. நம்ம சாஸ்திரம் கேக்குது, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், ஜோஷியம். அது எதுவுமே தேவையே இல்லை கேட்கணும். நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம்? we know what we are. அவருக்கு தெரியும் நம்மள எப்படி நடத்தணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அவரை கேளுங்க. ஆமா. இந்த டேட்ல எந்த டேட்ல நான் இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றது, எந்த டேட்ல நான் இதை பண்றது அவர்கிட்ட கேட்கணும். நம்ம போயிட்டு அந்த கேலண்டர்ல இருக்க அந்த சாங்கியம் நல்ல நேரம் கெட்ட நேரம் அதை எதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. everything is a good day. correct. what he is made, everything is good. எல்லாமே நல்லதா இருக்கும்போது நம்ம அவர்கிட்ட கேட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். யார் மாப்பிள்ளை, யார் பொண்ணு, என்ன பேர் வைக்கணும், எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா பட் யூ ஷுட் வேர் தி ஆர்மர் ஆஃப் காட். அது போட்டாதான் அவர் உங்களுக்கு ஆன்சர்ஸும் ஈஸியா வரும். எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு நம்மளோட இருக்கிறோம், எல்லாத்தையும் சீக்கிரமா விடுதலை கிடைக்கும். ஆமா. and you can bind Satan very easily by the name of God. correct.
the name of Jesus Christ எந்த சாத்தானையும் பைண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வல்லமல்ல ஒரு வார்த்தைகள்னால நீங்க கட்ட முடியும். You can bind it. Yes, Jesus is the name of all names. நம்ம பாடுறோம். யார் மேல ஃபயர் போடுற அளவுக்கு உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கு. கரெக்ட். அந்த ஒரு நீங்க வார்த்தை பாக்குறீங்களா, ஒரு ஈவில் ஸ்பிரிட் அவங்க பாக்குறீங்களா, பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது சபித்து கட்டி பாதாளத்தரனா ஓடி போயிடும். அது ஆமா, அடுத்த செகண்டே அது பாதாளத்துல இருக்கும். உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைச்சிட்டு போய் சொல்லிட்டு கூட ஒரு நாள் நீங்க பயப்படலாம், ஆனா அடுத்த செகண்டே அது பாதாளத்துல இருக்கும். ஆனா once if you don't have that, it will attack you. கரெக்ட். ஆனா எல்லா ஷீல்ட் இருந்தாதான் நீங்க அதை பைண்ட் பண்ண முடியும். ஆமா, அது பைண்ட் பண்ணாதான் அது போய் பாதாளத்துல விழும். கரெக்ட். நீங்க உண்மையா இல்லைன்னா it will attack you back. கரெக்ட். ஸோ அதனால நீங்க உண்மையா மாறி அந்த ஷீல்டை தரித்து ஒவ்வொரு நாளும் எப்படி ஜீசஸை ப்ளீஸ் பண்ண முடியும், இன் எவ்ரி வே நான் எப்படி நல்லவளா இருக்க முடியும், ஒரு நீதிமானா நான் எப்படி வாழறது, இன் எவ்ரி, அதாவது நம்ம சாப்பிடும் போது கூட உண்மையா இருக்கிறோம், மற்றவங்க ஜெபம் பண்றோமா, எது இருந்தாலும் எவ்ரி ஆக்ஷன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா, ஷேர் தி காஸ்பல், ஷேர் தி காஸ்பல். உங்க மினிஸ்ட்ரி நீங்க பண்ணுங்க, எங்க போனாலும் அவரை பற்றி நல்லதா சொல்லுங்க. ஆமா, நல்ல விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்லா சமயத்திலும் கிறிஸ்துவை ரிஃப்ளெக்ட் பண்றவங்களா இருக்கணும். அவர் நாமத்தை தரத்தி இருக்கணும். அந்த நாமத்தை தரத்தி இருக்கணும். ஆமா, கரெக்ட். ஆல் தி டைம். ஆமா, அவரோட நாமத்தை தரித்து இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நிச்சயம், power to fight against anything. Amen, correct. God gives it power and might. And really அப்ப எல்லாரும் பேப்டிசம் எடுத்துட்டு மற்றவங்களுக்கு சொல்ல போறீங்க. எல்லாம் நீங்க போய் எவ்வளவு சாத்தானை கட்ட முடியுமோ நீங்க கட்டுறீங்க, பைண்ட் பண்றீங்க. Correct. நீங்க பேய் ஓட்டுறீங்க. You have got that power. So இன்னைக்கு அந்த வேலை பண்ணுங்க. சோர்ந்து போய் எனக்கு இந்த ப்ராப்ளம் எதுக்கு அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. அது போய் கரெக்ட். அந்த வார்த்தைகளே நீங்க சொல்லாதீங்க, எனக்கு இது இருக்குன்னு நீங்க சொல்லாதீங்க, அறிக்கை பண்ணாதீங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. கரெக்ட். பாசிட்டிவ் எவ்ரிதிங் இஸ் a positive word. இங்க எல்லாமே பாசிட்டிவா தான் அவர் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. நான் பலவான், நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். சோர்ந்து போயிருக்கும் போது I have got the power. நான் ஹெல்த்தியா இருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லை உடம்புல, I'm fine. கரெக்ட். அது அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. So you will be blessed. Amen. Hallelujah. Amen. Okay sister, so சூப்பரான டாபிக் போச்சு. And கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, they will understand. ஆமா, இந்த டாபிக் மூலமா ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னா என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி இருக்கணும் நிச்சயமா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் எதெல்லாமே தரத்திக்கணும், what all they should wear. கரெக்ட். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எது இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். கண்டிப்பாக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் வில் ஷுவர்லி கவுன்சில் யூ. சரிங்க, தேங்க்ஸ் சிஸ்டர் ஃபார் கமிங் ஃபார் தி ஷோ. Thank you sister for inviting me. ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி. Thank you sister. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இன்னும் ஒரு பெஸ்ட்டான டாபிக்கோட நம்ம வரோம். Until then, signing off from Shiva. Thank you. Bye-bye. God bless you all. Bye. God bless you all.